ஹாய் அண்ட் ஹலோ, நான் டாக்டர் ஜெகதீஸ்வரி ராஜலிங்கம். இந்த சேனலில் நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அண்ட் பேசிகிட்ருக்கோம். இதான் நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனல் ஷீது டாக்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இளநரையை ரிவர்ஸ் பண்ண முடியுமா? அப்படி இளநரை வந்தால் யாரெல்லாம் அவங்க முடியை திரும்ப கருப்பாக்க முடியும்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நேச்சுரலாக வயசாகிறப்போ அண்ட் பரம்பரையாக வரக்கூடிய நரமுடியை ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஹேர் ஃபாலிகல்ஸில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்டான மெலனோசைட் செத்து போச்சுன்னா திரும்ப அதுக்கு உயிரெல்லாம் கொண்டு வர முடியாது. ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஆனா நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி, சத்து குறைபாடு உள்ளவங்க இந்த இளநரையை ரிவர்ஸ் பண்ணலாம். கால்சியம், அயன், விட்டமின் B12, விட்டமின் B3 அண்ட் ஃபோலேட் டெஃபிஷியன்சி அதிகமாக உள்ளவங்க நல்லா சத்தா சாப்பிட்றப்போ இதை ரிவர்ஸ் பண்ணலாம். என்விரான்மெண்டல் அண்ட் பிஹேவியரல் ஃபேக்டர், அதாவது அதிகமாக வெயிலில் இருக்கிறவங்க, ஏர் பொல்யூஷன் அதிகமாக உள்ள ஏரியாவில் இருக்கிறவங்க, ரொம்ப கம்மியான கேலரி டயட் எடுக்கிறவங்க, தவறான முறையில் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க, நைட் ஃபுல்லாக தூங்காமல் இர்ரெகுலர் ஸ்லீப் சைக்கிளை ஃபாலோ பண்ணுறவங்க, சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்னு சொல்லப்படுற கோபம், ஸ்ட்ரெஸ், பயம் அண்ட் துக்கம் தாங்க முடியாமல் இருக்கிறவங்க, இது எல்லாத்தையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் இளநரையை தடுத்து ரிவர்ஸ் பண்ண முடியும். எந்த காரணத்தால் இளநரை வந்துச்சுன்னே தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். பாய்.